ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு ஏலகிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ட்ரிப் வந்து ரீசெண்டாக போயிட்டு வந்திருந்தோம். ஆஃப் சீசன் டைமில் போயிருந்தோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எங்கே ஸ்டே பண்ணலாம், என்னெல்லாம் பார்க்கலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த விலாகில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். சென்னை டு ஏலகிரி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் சென்னையில் எந்த ஏரியாவிலேருந்து கிளம்புனாலும் ஒரு அண்டர் 5 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ரீச் ஆயிடலாம். 220 to 230 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு கிளம்புனோம். அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் நான் ஸ்டாப்பாகவே வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஏலகிரி ஹில்ஸ். ஏலகிரி ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14-15 ஹேர்பின் பென்ஸ் வந்து வரும். நீங்கள் நியூ டிரைவராக இருந்தாலுமே வந்து மேனேஜ் பண்ணி வண்டியை ஓட்டி ஏற்றிடலாம். ரோட்ஸ் நல்லா ப்ராடாக நல்லா தான் இருந்தது கண்டிஷனாக. ஸோ பார்த்திங்கன்னா ஆஃப் சீசன் நான் சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஃபெப்ரவரி மார்ச் அந்த டைம். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாகவும் இல்லை, அதுக்குன்னு கூலாகவும் இல்லை, ரொம்ப மாட்ரேட்டாக இருந்தது. டெம்ப்ரேச்சர் அரவுண்ட் வந்து 20 கிட்டே இருந்தது. பட் வந்து பகல் டைமில் உங்களால் வந்து ஹீட் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். பட் சென்னையை விட கண்டிப்பாக பெட்டராக தான் இருந்தது. ஆஃப் சீசனில் ட்ராவல் பண்ணதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நாமினலாக கிடச்சிரும். எங்கே போனாலுமே க்ரௌடு அந்த மாதிரிலாம் இருக்காது. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர க்ரௌட்லாம் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர உங்களுக்கு ஸ்டே பண்ணுற இடம், ரெஸ்டாரண்ட், டூரிஸ்ட் பிளேசஸ் இதிலலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது க்ரௌடு. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மெம்பர்ஷிப் இருந்ததுனால ஸ்டெர்லிங் ஏலகிரியில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக வந்தோம். ரினோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால ரூம் ரெண்ட்ஸுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாமினலான ரேஞ்சில் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் இந்த ஸ்டே வந்து ஆப்ட் பண்ணோம். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 5 அடல்ட்ஸ்க்கு எடுத்திருந்ததுனால எங்களுக்கு ஒரு ட்வின் ரூம் மாதிரி கொடுத்தாங்க. இந்த பால்கனிலேருந்து வியூ பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது, அதில் ஃபுல்லாக மங்கீஸ் இருந்தது. ட்வின் ரூமுன்றதுனால இது இன்டர் கனெக்ஷனோடு இருந்தது. இந்த ரூம் பேசிக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருந்தது. வாஷ்ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. எல்லா டாய்லெட்ரிஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரூமுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. எக்ஸ்ட்ரா பெட்டோடையே இருந்தது. ஸோ கிட்ஸோடலாம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதனால் எங்களுக்கு இந்த ரூம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் இன்டர் கனெக்ஷனும் இருந்ததுனால நீங்கள் ஃபேமிலியோடு எப்பயுமே கனெக்டடாக இருக்க மாதிரி சூப்பராக ஃபீல் ஆகும். இந்த பால்கனியோட வியூவுமே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏலகிரியோட முருகன் டெம்பிள், அந்த அப்படியே அந்த மலை எல்லாமே வந்து வியூ ரொம்ப சூப்பராக தெரியும். நினச்சப்போலாம் வந்து எட்டி பார்த்துக்கலாம் கோயிலை, அந்த மாதிரி இருந்தது. அப்படியே ஈவினிங் டைம் ஆனோடனே அது வீக்கெண்டோட ஸ்டார்டிங் டே ஃப்ரைடேன்றதுனால கீழே டிஜேலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. லைட் செட்டப்போட எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த என்வாயன்மெண்ட்டே அப்படியே வைபாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. நாங்கள் போன டைம் இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் போயிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ்லாம் இல்லை. பட் இன்டோர் கேம்ஸு அதுக்குன்னு ஒரு தனி ரூம் இருந்தது. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரிங் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸு, அப்புறம் சின்ன பசங்களை விளையாடுற அந்த சின்ன ப்ளே ஏரியா, அது எல்லாமே வந்து உள்ளேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வெளியுமே வந்து ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா ஸ்விங்கு, ஸ்லைடு எல்லாமே இருந்தது. ஸோ கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ நைட் டைம் நாங்கள் வெளியே போகல, அங்கேயே டின்னர் எடுத்துக்கலான்னு வந்தோம். அலக்காட்டை மெனு தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப நாமினலும் இல்லை, மீடியம் ரேஞ்சில் இருந்தது. பட் குவான்டிட்டி வந்து ஓகேவாக இருந்தது. பட் அங்கே பஃபெட் ஆப்ஷனுமே இருந்தது. பட் அது கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்ததுனால அந்த ஆப்ஷன் நாங்கள் எடுக்காமல் நாங்கள் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு தூங்கியாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே நிறைய பேம்பூ ட்ரீஸ்லாம் வந்து கீழே இருந்தது அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா கிட்ட. அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சிட்டுக்குருவி இருந்தது. காலையில் ஃபுல்லாக சவுண்டாக கத்திகிட்டே இருந்தது. அந்த சவுண்டு கேட்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சிட்டியில் எப்போது இந்த மாதிரிலாம் சவுண்டே வந்து கேட்க முடியறதில்ல. ஸோ அதை வந்து அவ்வளோ நல்லா ரசிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த டே ஸ்டார்ட் பண்ணோம். ரூமில் இருக்கும் போதெல்லாம் இந்த ஆலமரத்தை பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா அதில் அவ்வளோ குரங்குங்க இருந்தது.
மாற்றி மாற்றி அந்த கிளையில பிடிச்சி தொங்கிட்டு வந்துட்டே இருந்தது. ப்ளஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம பால்கனி ஏரியா கிட்ட ஆல்மோஸ்ட் அந்த கிளாஸ் டோர் கிட்ட கூட குரங்குங்கள்லாம் வந்துருச்சு. வந்துட்டு ரூம்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருந்தது. ஸோ ரூமெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக மூடி தான் வைக்கணும், இல்லைனா ஏதாவது திங்ஸை கண்டிப்பாக அது தூக்கிட்டு போயிடும். வெளியே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் வந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் ஏலகிரியில். அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த கோயில். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வரணும். வெளியே ரோடு ஃபுல்லாக அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த குளத்துல கிருஷ்ணர் வந்து பாம்பு மேலே ஆடுற அந்த சிலையும் இருந்தது. கோயில் மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு வியூவும் வந்து கிடச்சிது. சாமியும் அவ்வளோ அருமையாக இருந்தார். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் வந்து மிஸ் பண்ணாமல் போங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஏலகிரியில் இருக்க முருகன் கோயில். நம்ம ரூம்லேருந்து பார்த்தப்போ தெரிஞ்சது அதே கோயில் தான். லெஸ் தென் 50 ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் ஈஸியாக ஏறிடலாம். கஷ்டமாகவே இல்லை. ஆல்மோஸ்ட் யானை பாதை மாதிரி தான் இருந்தது. அங்கேருந்தும் ஏலகிரியோட கம்ப்ளீட் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஏலகிரி வேலவன் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன கோயில், ஒரே ஒரு சன்னதி தான் இருக்கும், முருகன் சன்னதி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலகிரியோட கம்ப்ளீட் வியூ வந்து கிடைக்கும். காற்று அவ்வளோ சில்லுன்னு நல்லா சூப்பராக வந்துட்டு இருந்தது. அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து மெடிடேட் கூட பண்ணலாம், அவ்வளோ அமைதியாக இருந்தது. இந்த கோயிலுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பெருமாள் கோயிலும் சரி, வேலவன் கோயிலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஸ்பாட்ஸ். கீழேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இடுமன் சிலையும் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸும் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வெளியிலேயே சின்ன சின்ன ஃப்ரூட் ஷாப்ஸ்லாம் இருந்தது. மாங்காய், ஸ்டார் ஃப்ரூட் அந்த மாதிரி எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். நாங்கள் லன்ச் சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதே மாதிரி ஈவினிங் வந்து நாங்கள் போட்டிங்க்கு கிளம்பி வந்துட்டோம், போட்டிங் ஏரியாவுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது சாட்டர்டேன்றதுனால லோக்கல் க்ரௌடு இருந்தது. பட் டூ மச் ஆஃப் க்ரௌடெல்லாம் இல்லை, மேனேஜபிளாக இருந்தது. டைரெக்டாக போய் க்யூவில் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருந்தோம். நமக்கு வந்து போட்டிங்க்கு டிக்கெட்ஸ் கிடச்சிருச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம போட்டில் ரைட் போயிடலாம். லேக் ஏரியாவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமுன்றதுனால ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. நிறைய பேர் கப்புள்ஸாகவும் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து மதியான டைம் ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த டைம் வந்ததுனால ப்ளசண்ட்டாக இருக்கிறதுனால என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே போட்டிங் தவிர நிறைய ஆக்டிவிட்டீஸ், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தது. பெரிய பார்க் இருந்தது. கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கான எல்லா விளையாட்டு ஐட்டம்ஸும் வந்து இருந்தது. ஸோ சூப்பராக அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் சில ரைட்ஸ், சின்ன சின்ன ட்ரெயின், பைக்கு, அந்த மாதிரி பெய்டு ரைட்ஸ் எல்லாம் இருந்தது. அதுலேயுமே வந்து கிட்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸ் விளாட்ற மாதிரியும் நிறைய ஏரியாஸ் இருந்து, அதே மாதிரி அடல்ட்ஸ் விளாட்றதுக்கு ரைட்ஸும் நிறையா இருந்தது. இந்த பலூன்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஷூட்டிங் கேம்ஸ், அப்புறம் வந்து ஆர்கேட் கேம்ஸ், அந்த மாதிரி நிறைய இருந்தது. வெளியே அப்படியே பார்க்க விட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டேஷிங் கார்ஸு, அப்புறம் வந்து நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இதுலேயுமே வந்து கிட்ஸு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே டீ, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் நேச்சர் பார்க்குன்னு ஒரு ஏரியாவுக்கு வந்தோம். இது பார்த்திங்கன்னா அந்த போட்டிங் ஏரியாவுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்க் பெருசாக மெயின்டைன் பண்ணல. ஆக்சுவலி சீசன் டைமில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க போல். அங்கே வந்து ரொம்ப மினிமலான செடிங்க தான் இருந்தது. பட் நாங்கள் இங்கே மெயினாக வந்தது இந்த பர்டிகுலர் அட்ராக்ஷனுக்கு தான். வீக்கெண்ட்ஸ் எஸ்பெஷலி சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்திங்கன்னா இங்கே மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோஸ் வந்து நடக்கும். இது வந்து பர்டிகுலர் டைமிங்ஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் டைமிங் செக் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இது கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும். ஒருத்தருக்கு 25 or 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஏலகிரியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேருந்து பசங்க வந்திருந்தாங்க. அவங்களுமே இதை வந்து எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 to 6 சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணாங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு இந்த ஷோ போச்சு. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது. பார்க்குமே வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பார்க்கில் வந்து நிறைய அப்படி அப்படியே வந்து செடிங்களெல்லாம் போட்டு வச்சுருந்த மாதிரி இருந்தது. மேபி அவங்க சீசன் டைமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டியும் அதிகமாக தான் இருந்தது. கேலரி மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து சூப்பராக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். அதை முடிச்சுட்டு நேராக நாங்கள் டின்னரும் வெளியவே சாப்பிட்டுட்டு இங்கே ரெசார்ட்க்கு வந்துட்டோம். பசங்க இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளே ஏரியாவில் வந்து விளையாடிட்டு தூங்கிட்டாங்க. ஸோ நாங்களுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இது. ஸோ நான் ட்வின் ரூமில் ஒரு ரூம் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இதுதான் வந்து செகண்ட் ரூம். ஆல்மோஸ்ட் வந்து பேரலாக அதோட ரெப்ளிகா மாதிரி தான் இருந்தது. இந்த ஸ்டே வந்து ரொம்பவே மெமரபுளாக இருந்தது. இங்கே எங்களுக்கு இன்டர் கனெக்டடுன்றதுனால பசங்க இங்கேயும் அங்கேயும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நினச்சப்பெல்லாம் இந்த கோயிலில் வேறு பார்க்குற மாதிரி இருந்ததா, அதனால் ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. இங்கேருந்து அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். 2 days தான். பட் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ போர் அடிக்குது, சென்னையிலேருந்து கிட்டே ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏலகிரி வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ரேட்ஸ்லேயுமே வந்து நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு பட்ஜெட் ட்ரிப்னாலும் நீங்கள் பிளான் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு போகலாம். அதே மாதிரி கொஞ்சம் வீக்கெண்ட்ஸ் இல்லாமல் வீக் டே வந்தீங்கன்னா சீசன் டைமில் உங்களுக்கு வந்து எல்லா இடமே க்ரௌட் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இதுதான் நான் சொன்ன அந்த ப்ளே ஏரியா. ஸோ இங்கேயுமே கிட்ஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய செல்ஃபி ஸ்பாட்ஸ் இருந்தது. உங்களுக்கு இங்கே மேனேஜ்மெண்ட்டுமே வந்து இந்த பர்டிகுலர் ஹோட்டலில் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. பட் பஃபெட் மட்டும் ப்ரொவைட் பண்ணல எங்களுக்கு. மற்றபடி வி டென்ட் ஹாவ் எனி கம்ப்ளைண்ட்ஸ். இன்னுமே வந்து ரெனோவேஷன் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு சில ஸ்டே ஆப்ஷன்ஸுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நாங்கள் அப்படியே வந்து ஹில்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஏலகிரி ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் வந்து க்ராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வளைவுகள் நேம் எல்லாம் பாருங்கள். அழகான தமிழ் பெயர் ஒன்று ஒன்றுத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் சூப்பராக வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். நீங்கள் திரும்பி வரும்போது நிறைய வந்து ஸ்பாட்ஸும் இருக்கும் ஃபோட்டோ எடுக்க. ஸோ நீங்கள் அப்படியும் வந்து பார்த்துக்கலாம். இன்னும் ஃபோட்டோஸ் கூட எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பலாம். அப்படியே நாங்கள் பார்த்திங்கன்னா வேலூரில் எங்களோட லன்ச்சை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். வேலூரில் அகமதியா போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது லன்ச்சு. அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தி லன்ச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புனீங்கன்னா ஈவினிங்கே வந்து நீங்கள் சென்னை ரிட்டர்ன் ஆகிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 days உங்களுக்கு டைம் இருக்குது. எங்கேயாவது போனோன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏலகிரி ப்ரிஃபர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம்.